இப்போ நாம் கா வரிசை பார்த்தோம் இல்லையா? இப்போ ஞா வரிசை பார்க்க போகிறோம். ஞா வரிசை எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியுமா? ஒரு கா வரிசையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? எப்படி எழுதியிருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? இப்படி தான் போடணும், இப்படி தான் வரணும்னு உங்களுக்கு தெரியுங்களா? இங்கே பாருங்கள், அடுத்தது ஞா வரிசை. இங்கு ப்ளஸ், இங்கு கூட்டல், இங்கு ப்ளஸ்ன்னு சொல்லலாம், கூட்டல்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா? இங்கு கூட்டல் ஆ என்னது ஈக்குவல் ஞா. இங்கு ப்ளஸ் ஆ ஞா. இங்கு ப்ளஸ் இ நீ. இங்கு ப்ளஸ் இ நீ. இங்கு ப்ளஸ் உ நியூ. இங்கு ப்ளஸ் உ நியூ. இங்கு ப்ளஸ் ஏ ஞே. இங்கு ப்ளஸ் ஏ நே. இங்கு ப்ளஸ் ஐ ஞை. இங்கு ப்ளஸ் ஓ நோ ஞோ. இங்கு ப்ளஸ் ஓ நோ. இங்கு ப்ளஸ் ஆவ் ஞாவ். ஓகேவா? இது எப்படி எழுதணுங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த 2 கோட்டுக்குள்ளேயே எழுதணும். எழுத்தை பாருங்கள், நான் எழுதியிருக்கிறத பாருங்கள், ஒரு எழுத்து கூட டிஃப்ரெண்ட்டாக வராது பாருங்களேன். அப்படியே 2 கோட்டுக்குள்ளேயே வரும். அந்த ரெட்டை கோட்டுலேயே எழுதிக்கிட்டே வந்து தான் அந்த எழுத்து அழகாக வரும். அந்த 2 கோட்டுக்குள்ளேயே எழுதி டச் பண்ணி நீங்கள் எழுதினா தான் எதுவுமே புரியும். திரும்ப திரும்ப நீங்கள் ஞா வரிசை, கா வரிசை, ஞா வரிசை, சா வரிசை இதெல்லாம் வருதுன்னா ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் தங்கம். ஃபஸ்ட்டு என்ன மெய்யெழுத்து கேட்டிருக்காங்க? ஞா வரிசையா? அப்போ புள்ளி இங்குன்னு மெய்யெழுத்தை வரிசையாக வச்சுருங்க. அடுத்தது என்னது? உயிரெழுத்து என்னது? அ ஆ இ ஈ உ ஊ உ ஆனால் உனக்கு தெரியாத பட்சத்தில், தெரிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக நீட்டாக எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு புரியல, இப்படியும் படிக்கலாமா அப்படின்னு பார்த்தா அப்படியும் படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி வரிசையாக படிச்சுட்டு இங்கு ப்ளஸ் ஆ ஞா. இப்போ இது 2யும் சேர்த்தினா என்ன வரும் தான்? ஞா. இப்போ யான்னு வருதா? ஒன்றும் பண்ண வேணாம். இப்படி போட்டுட்டு இதை போட்டுட்டு ஞான்னு வருதா? ஆனால் என்ன ஆணு எது போட்டால் வரும்? தொணக்கால் போட்டால் ஞான்னு வரும். அப்போ ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் புரிஞ்சு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேவா?